வணக்கம் நேயர்களே, எங்களது லக்ஸ் கஃபே சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போதான் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண டிஎன்எஸ் அலவன்ஸோட ஹைக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம மத்திய அரசு ஏற்கனவே எம்ப்ளாயீஸ்க்கான டிஎன்எஸ் அலவன்ஸை 4% இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் பென்ஷனரோட டிஎன்எஸ் ரிலீஃப் ஃபண்டை 21% இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க. ஆனால் கடந்த 2020 வருஷத்தில் நம்ம இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் நம்ம மத்திய அரசுக்கு பெரும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் குறைஞ்சு செலவுகள் அதிகமாக ஏற்பட்டுச்சு. இது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை காரணமாக அரசாங்கம் ஒரு கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டியதா இருந்தது. அதுல ஒண்ணுதான் ஏற்கனவே கவர்மெண்ட் அறிவிச்ச டிஎன்எஸ் அலவன்ஸோட ஹைக் பெர்சன்டேஜை ஸ்டாப் பண்ணி வைக்கலாங்கிறது. மத்திய அரசாங்கம் இந்த டிஎன்எஸ் அலவன்ஸோட ஹைக் பெர்சன்டேஜை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதா ஏப்ரல் மாசத்துல அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பால சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் பென்ஷனர் ஆகட்டும் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா தற்போது வெளியாகி இருக்கிற ஆல் இண்டியா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் AICPI இதோட வெளியீட்டு காரணமாக மத்திய அரசு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிற டிஎன்எஸ் அலவன்ஸோட இன்க்ரீஸ் பெர்சன்டேஜை விடுவிக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஜூலை 2021 வரைக்கும் இந்த ஹைக் பெர்சன்டேஜ் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப கொரோனா பாதிப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரதுனாலையும் இயல்பு நிலைக்கு திரும்பி வரதுனாலையும் ஜனவரி மாசத்திலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு உண்டான டிஎன்எஸ் அலவன்ஸும் பென்ஷனருக்கு உண்டான டிஎன்எஸ் ரிலீஃப் அமௌண்ட்டும் திரும்ப கிடைக்கும்னு நம்பிக்கை வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே பேசிக் மந்த்லி சேலரியிலிருந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் 17% கால்குலேட் ஆயிட்டு இருந்தது. ஜூலை டு டிசம்பர் 2020 வரைக்கும் மந்த்லி சேலரியில இன்க்ளூட் ஆகாத 4% ஆஃப் டிஎஸ் சேலரியும் அடிஷனலா ஆட் ஆகும். அது போக ஜனவரி டு ஜூன் 2021 வரைக்கும் உண்டான மந்த்லி பேசிக் சேலரியில அடிஷனல் 4%ம் ஆட் ஆகும். ஸோ டோட்டலா 17 + 4 + 4 ஸோ டோட்டலா 25% ஆஃப் டிஎன்எஸ் அலவன்ஸ் பேசிக் சேலரி கூட கால்குலேட் ஆகும்னு சொல்லலாம். டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது கூட லிங்க் ஆகி இருக்கிற டிராவல் அலவன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் பென்ஷனர் ஆகட்டும் டிஎன்எஸ் அலவன்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாயீஸோட மந்த்லி சேலரி ஆகட்டும் பென்ஷனரோட மந்த்லி பென்ஷன் ஆகட்டும் பெருமளவில் உயரும்னு எதிர்பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு டபுள் ஜாக்பாட்னு சொல்லலாம். இப்படி 7வது ஊதிய குழுவோட டிஎன்எஸ் அலவன்ஸோட ஹைக் அறிவிக்கப்பட்டதுன்னா சுமார் 58 லட்சம் ஊழியர்கள் நன்மை பெறுவாங்க. என்ன நேயர்களே, டிஎன்எஸ் அலவன்ஸ், டிஎன்எஸ் ரிலீஃப், டிராவல் அலவன்ஸ் இதோட ஹைக் பெர்சன்டேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி தரோம். நன்றி, வணக்கம்.